ஆண்டவர் விசுவாசியாகிய நம்மளை எல்லாரையும் அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். ஒவ்வொரு தனி மனிதர்களுக்கான அழைப்பும் வெவ்வேறாக இருக்கும். ஒரு சிலவங்களை போதகராக அழைச்சிருக்காரு, ஒரு சிலவங்களை பிரசங்கிக்கிறவங்க, ஒரு சிலவங்களை சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய், சிலர் சபையும் ஏழை மக்களை தாங்குகிற ஊழியத்துக்காக அழைத்திருப்பார். ஆனால் எல்லா விசுவாசிகளையும் ஆண்டவர் அழைத்ததோட நோக்கம் என்ன, தெரிந்தெடுத்ததற்கான நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம இன்னைக்கு அறிந்து கொள்ள போகிறோம். லேவியராகமம் 20வது அதிகாரம் 24வது வசனத்தின் கடைசி பகுதி, உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆண்டவர் மற்ற அசுத்தமான பாவத்தில் இருக்கிற மக்களிடத்தில் இருந்து நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். முதல் நோக்கம். இரண்டாவது நோக்கம் 26வது வசனம், கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஆண்டவருக்குரியவர்களாய் இருக்கும்படி, ஆண்டவருக்காக வாழும்படி, ஆண்டவருக்கென்று வாழும்படி உங்களை ஆண்டவர் மற்ற ஜனங்களிடத்தில் இருந்து பிரித்தெடுத்திருக்கிறார். நம்ம எவ்வளோ விசேஷித்தவர்கள். மற்ற ஜனங்கள் ஆண்டவரை அறியலை, ஆனால் ஆண்டவர் அவருடைய அன்பையும் அவருடைய ரட்சிப்பை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார், நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். எதற்காக? ஆண்டவருக்கு ஏற்றபடி பரிசுத்தவான்களை வாழும்படி, ஆண்டவருக்காய் வாழும்படி, அவருடைய ஜனமாய் இருக்கும்படியாய் நம்மளை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை இன்றைக்கு உணர்ந்து கொண்டு அதன்படி வாழுங்கள். ஆமேன்.